ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னி சமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு எதை பற்றின வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னா, அடிடாஸ் அடிசீரோ EOSL இந்த ஷூவோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த மாதம் தான் வாங்கினேன். வாங்கி ஒரு 200 கிலோமீட்டர் மேலே ஓடிட்டேன் நான். அடுத்த மாதம் டெல்லி வேதாந்தா மேரத்தான் இருக்கு, ஹாஃப் மேரத்தானு. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நோவா பிளாஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட மைலேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து தான் இதை வந்து மிந்த்ராவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஒரிஜினல் வருமா டூப்ளிகேட் வருமா அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்தேன். ஆனால் ஒரிஜினல் தான் வந்தது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக அதுக்கப்புறம் ரன்னை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஷூவோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். முதல்ல அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். இதில் கொடுத்துருக்க ஃபோம் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ப்ரோ ஃபோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, அடிடாஸோட பிரீமியம் குவாலிட்டி ஃபோம். இது வந்து ரொம்ப பவுன்சியாவும் கிடையாது, நோவா பிளாஸ்ட் மாதிரி ரொம்ப பவுன்சியாவும் கிடையாது, ரொம்ப ஸ்டிஃபாவும் கிடையாது. தேவைப்படுற இடத்துல நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த பவுன்சினஸ் கிடைக்குது. ரெண்டாவது, இதோட மெஸ் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குது. ஈஸி ரன்ஸ் பண்றப்பையும் சரி, டெம்போ பண்றப்பையும் சரி, எனக்கு அந்த பாதத்துல வந்து அதாவது சாக்ஸ் போட்டிருந்தும் அந்த ஸ்வெட்டிங் நான் ஃபீல் பண்ணல. நல்லாவே இருக்குது. கலட்டுறப்ப அந்த ஸ்வெட்டே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. எனக்கு சொல்றேன், இதெல்லாம் வந்து என்னோட ஒப்பீனியனா சொல்றேன். என்னோட யூசேஜை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மூணாவது விஷயம், இதுல இருக்கிற டிராப் சைஸ் தான் 7mm டிராப் கொடுக்குறாங்க. இந்த டிராப் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? 7mm டிராப் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து நினைச்ச மாதிரி ஸ்பீட் ரன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே ஹை டிராப் இருக்கிறது 10mm டிராப், 9mm டிராப், 11, 12 எல்லாம் இருக்கிறது ஸ்பீட் நம்ம நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. அதெல்லாம் ஈஸி ரன்ஸ், குஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்டாக் ஹைட் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நோவா பிளாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்டாக் ஹைட் வந்து 39mm கொடுத்துருக்காங்க ரியர் ஸ்டாக். நோவா பிளாஸ்ட்ல 40 பிளஸ் இருக்கும், 42, 43 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நோவா பிளாஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஹீல் வச்ச மாதிரி இருக்கும். கால் நல்லா பின்னாடி தூக்கி முன்னாடி ஹீல், லேடிஸ் ஹீல் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் பெயின் இருக்கும். அதுல குறிப்பிட்டு ஈஸி ரன் பண்ணலாம், லாங் ரன் பண்ணலாம். ஆனா இதுல அப்படி கிடையாது. டெம்போ ரன்ஸ் முக்கியமா நல்லா பண்ணலாம், இன்டர்வல்ஸ் சூப்பரா பண்ணலாம். நோவா பிளாஸ்டோட டிராப் வந்து 8mm எபோவ் இருக்குது, 8 to 9 இருக்குது. இதோட டிராப் வந்து 7 to 8 இருக்குது. ஸோ வந்து அந்த 1mm டிராப்ல என்னடான்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. இதோட ஸ்டாக்கு 39. நோவா பிளாஸ்ட்ல ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா அது 40 பிளஸ்ல இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு குறையுது. கிரவுண்டுக்கும் ஃபுட்டுக்கும் கான்டாக்ட் நமக்கு வந்து அந்த இது குறைய குறைய நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 விஷயமும் அருமையான விஷயம். இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ரெண்டாவது பார்ப்போம். இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் நான் மெயினா எதை பார்க்குறேன் அப்படின்னா, டங்க். இப்போ வந்து காலை உள்ளக்க நுழைச்சோடனே விஸ்க் அப்படின்னு மாட்டிடலாம் நோவா பிளாஸ்ட்லாம். இதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு. டங்கோட லென்த் ரொம்ப கம்மியா இருக்குது. அது இருந்தாலும் அது மாட்டும் போது அந்த மடங்குது. ஏன்னா அப்படி மடங்கும்போது மடக்கிட்டு அப்படியே லேசா மாட்டினோம்னா ஓடும்போது அந்த ஒரு சின்ன மடக்கல் இருந்தாலுமே அது வந்து அழுத்தம் கொடுக்குது, அது பெயின் வருது. கரெக்டா இழுத்து விட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த ஷூவை போட்டுட்டு போற மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம், இதுல இருக்க லேஸ். லேஸ் என்னதான் நல்லா டைட்டா கட்டினாலும் திருப்பி திருப்பி அவுந்துகிட்டே இருக்குது. லேஸ் குவாலிட்டி பத்தல. குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த லேஸ் கட்டினோம்னா அந்த வலுவலுன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் சொர சொரன்னு ஏதாச்சும் குடுத்தாங்கன்னா, டக்குன்னு கட்டினோமா, ஒரு தடவ கட்டினதோட அவுராம இருக்கணும். இதே இது நோவா பிளஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு தடவ கட்டினோமா அவுரவே அவுராது. அந்த மாரி குடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 3வது விஷயம் முக்கியமானது, இத போட்டுட்டு ஸ்லிப்பரியான இடத்துல இப்ப ரோடு இருக்குல்ல, நம்ம ஊர்லலாம் ரோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். நல்லா கிளீனா இருக்கும்ல, கருப்பு தர தெரியிற மாரி இருக்கிற இடத்துல ஓடுனோம்னா பிரச்சனை இல்ல, வழுக்காது. கொஞ்சம் அந்த மண்ணு வந்து சாரல் மண்ணு, அதாவது இந்த தூசி மண்ணு அப்படியே சைடுல படிஞ்சிருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல ஓடுனோம்னா வழுவழுன்னு இருக்கு. நெனைக்கிற மாரிலாம் ஓட முடியாது. வழுக்கி விட்டு கீழ தான் விழுகணும். 5 பேஸ்ல ஓடுறதே கஷ்டமா இருக்கு. நீங்க ரேஸா ஓடுற ஆளு, ப்ரொஃபஷனல் அத்லெட்லாம் இத போட்டு அந்த மண்ணுலலாம் ஓடுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வழுக்கி விட்டு விழுகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால இது வந்து எதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, நல்ல மட் கிரவுண்ட், ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல ஓடுறதுக்கு நல்லாருக்கும். சிந்தெடிக் பிளஸ் வந்து தார் ரோட்ல ஓடுறதுக்கு இது சூப்பரா இருக்கு. இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, சிட்னி மேரத்தான் ரீசென்ட்டா நடந்தது. இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த பெர்லின் மேரத்தானா இருக்கட்டும். இதுலலாம் வந்து இந்த அடிடாஸ் அடிசீரோ EOSL தான் எல்லாரும் போட்டு ஓடியிருக்காங்க. ஹாஃப் மேரத்தான் ஓடுறவங்களா இருக்கட்டும். ஒரு எப்படி சொல்றது? ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட்ன்னு சொல்லலாம். ரீக்ரியேஷனல் ரன்னர் சொல்லலாம். நம்மளுக்கு நாமளே பெர்சனல் பெஸ்ட் குடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க. சில பேர் வந்து கார்பன் பிளேட்ஸ்க்கு வந்து விரும்பி போட மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து கார்பன் பிளேட் போட்டா அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு ஏமாத்துறேன் அப்படின்ற மாரி ஜெர்மனில அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க அப்படி நெனச்சுக்குருவாங்க. அதனால வந்து அவங்க வந்து நார்மல் ஷூ தான் போடுவாங்க. அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்ல எனக்கு கார்பன் பிளேட்லாம் வேணாம், பெர்சனல் பெஸ்ட் குடுத்தா போதும், அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னு நெனைக்கிறவங்களுக்கு, ஒரு ரேஸ்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறதுக்குன்னு ஒரு நல்ல ஷூன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷூ தான். ஓவர் ஹைப், அந்த ஹைப்ல இருக்குது. அதுக்கு ஒர்த்தான ஷூவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்தான ஷூ. இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க. அ டக்குனு இத வாங்கி போட்டு ஓடுனா, நீங்க அந்த ரேஸ் அச்சீவ் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. முதல்ல நீங்க வந்து ஒரு ஈஸி ரன்னுக்குன்னு ஒரு ஷூ வாங்கி போட்டு பழகுங்க. ஒரு குஷன் அதிகமா இருக்காம, இப்போ ஒமிரோ பிளஸ்ஸா இருக்கட்டும், நோவா பிளாஸ்ட் 5ஆ இருக்கட்டும், ஜெல் சீரிஸா இருக்கட்டும், ஏசிஸ்ல இந்த மாரி ஷூ எல்லாம் போட்டு பழகிட்டு, அத வந்து மெயின் ஷூவா வச்சுட்டு, இத ரேஸுக்கும், டெம்போவுக்கும் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அடிடாஸ் அடிசீரோ EOSல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும். நான் வந்து என்ன என்ன எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு 7 பேஸ், 8 பேஸ்ல இருக்கீங்க. ஜெல் சீரிஸ் யூஸ் பண்றீங்க ஏசிஸ்ல. இல்ல நைக்ல வந்து ஒமிரோ,
பெகாசஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 7ல இருந்து 6 வந்துட்டீங்க, பர்சனல் பெஸ்ட் நீங்க கையில வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அடிடாஸ் அடிஜீரோ EOSL வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷூவா இருக்கும். இதுலயே அப்கிரேடான மாடல் ஒன்னு இருக்கு, பாஸ்டன் 13. அதை அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு வாங்கினாலும் வாங்குவேன். வாங்கிட்டேன்னா உங்களுக்கு அதோட ரிவ்யூ கொடுக்குறேன். இதோட அது கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுல. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தனுஷ் வந்து ஒமிரோ பிளஸ் நைக் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு சிங்கப்பூர்ல இருந்து. ஸோ அது வந்துருச்சுன்னா அதோட அன்பாக்சிங் அதை 100 கிலோமீட்டருக்கு மேல யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ அவரே பிரசன்ட் பண்ணுவாரு. வெயிட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.